என்னோடய சிஸ்டர் வீடு அங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அங்கே விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிப்ஸ்க்கு வந்து எப்படி பேக் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். லைக் நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவோம், திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு சூட்கேஸில் ஸ்பேஸும் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் எப்படி மினிமலாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் நான் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அவ்வளோ எசென்ஷியல்ஸ் தேவைப்படாது. ஜஸ்ட் லைக் பேசிக் எசென்ஷியல்ஸ் அண்ட் க்ளோத்ஸ் மட்டும்தான். ஸோ அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்க பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் ட்ரிப்னால நான் வந்து ஒரு 5 செட் ஆஃப் க்ளோத்ஸும் 2 நைட் வேர் மட்டும் தான் எடுத்து வச்சேன். அண்ட் இன்னர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் நான் வந்து கேரி பண்ணேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் வெளியே நமக்கு தெரியாது, லைக் நம்ம சூட்கேஸ் ஓப்பன் பண்ணாலும். அண்ட் இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் பாடி வாஷ் மட்டும் கேரி பண்ணேன். பிகாஸ் மோஸ்ட்லி அவகிட்டே இருக்கும். லைக் ஃபேஸ் வாஷ் சம்டைம்ஸ் எனக்கு என்னோடது யூஸ் பண்ண தான் செட் ஆகும், அதுக்காக தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுச் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் லைக் நம்மளோட மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் எல்லாமே ஒரே பவுச்லேயே வந்து ஃபிட் ஆகிடும். ஏன்னா நான் இந்த வாட்டி தனித்தனியாக கேரி பண்ணல, ஒரே இதில் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். அண்ட் 4-5 டேஸ்க்கு தேவையானது மட்டும்தான் நான் எடுத்து வச்சேன். லைக் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற இது மட்டும்தான். லைக் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், பாடி க்ரீம், அப்புறம் பேசிக் மேக்கப் ஐட்டம்ஸ் லைக் காம்பேக்ட், ஐஷேடோ, காஜல், ஒரு மஸ்காரா, ஒரு ஃபியூ ஹேர் டைஸ் அண்ட் இந்த குட்டி மினி பர்ஃப்யூம் ஒன்று எடுத்திருந்தேன். இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு, அதுக்காக தான். லிப் பாம், லிப்ஸ்டிக் அதெல்லாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவில் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து ஃப்ரீபீஸ்ன்னு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஹேர் ப்ரஷ் கூட. ஸோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியாது, அதுக்காக தான். அண்ட் ரொம்ப முக்கியமானது வந்து மெடிசின்ஸ். ஸோ நமக்கு தேவையான மெடிசின்ஸ் வந்து கையில் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது தான். பிகாஸ் நமக்கு தெரியாது எப்போ என்ன ஆகும்னு. ஸோ பேசிக் மெடிசின்ஸ் எல்லாமே நான் கேரி பண்ணியிருந்தேன். அண்ட் இன்ஹேலர் கூட வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே நான் சூட்கேஸில் வச்சு பேக் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய சிஸ்டருக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு பேக் பண்ணிட்டேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும். அண்ட் இந்த பேக் தான் நான் ஹேண்ட் லக்கேஜ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது எனக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. லைக் நிறைய திங்ஸ் ஹோல்ட் பண்ணும். பட் நான் அவ்வளோவா ஸ்டஃப் பண்ணல, லைக் பிகாஸ் நம்ம தான் கேரி பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். அண்ட் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் தான். லைக் நம்ம பாஸ்போர்ட், வீசா, அப்புறம் லைக் டிக்கெட் அதெல்லாம் தான். நான் இப்போ டூரிஸ்ட் வீசா தான் அப்ளை பண்ணேன். ஸோ அதில் தான் நான் போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நான் கேரி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஆர் பவுச் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்கள் கையிலேயே இருக்கும். இது கொஞ்சம் ஃபோல்டபுள் பவுச். ஸோ பேக்கில் எனக்கு ஈஸியாக ஃபிட் ஆகும், அதுக்காக தான் நான் எப்படி கேரி பண்ணியிருந்தேன். அண்ட் டிஷ்யூ கண்டிப்பாக தேவை. அப்புறம் பர்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பவுச்சில் நான் வந்து லைக் சார்ஜர் அண்ட் இயர்பட்ஸ் அதெல்லாம் எடுத்திருந்தேன். அண்ட் அது கூட சார்ஜர் கூட. ஸோ எல்லாமே அந்த வயர்லாம் அப்படியே போட்டால் பேக்கில் வந்து நமக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு பவுச்சில் போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்மால் கோம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அது எப்போவுமே பேக்கில் இருக்கிற ஒரு விஷயந்தான். அண்ட் ரொம்ப முக்கியமாக லிப் பாம்.
பிகாஸ் நமக்கு ஏர்போர்ட்லேயோ இல்லை எல்லா இடத்துலையுமே நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் தான் நான் கேரி பண்ணிட்டு போயிருந்தேன். அண்ட் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் ஃபியூ கிளிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது டியூட்டி ஃப்ரீ ஏர்போர்ட்டில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ பெங்களூர் ஏர்போர்ட்டில். ஸோ நான் இந்த கெஃபேயில் ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.